வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இது ஒரு நல்ல ஜோதிட பதிவு தான். அதாவது கேது பகவான் ரகசியம்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா? இப்ப கேது பகவான் பார்த்தீங்கன்னா, இரவில மிக மிக வலிமையா இருப்பார். ஆனா அதே பார்த்தீங்கன்னா, அவர் பகல்ல வலிமையற்றுடுவார். ஆனா ராகு இரவில வலிமையற்றவரா இருப்பாரு. பகல்ல மிக வலிமை உடையவர் இவரு ராகு. சரிங்களா? இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா, கால சுத்துன பாம்புன்னு சொல்லுவாங்க இவர. சரிங்களா? இவர் ஒரு ஜாதகத்துல எந்த பாவத்துல இருக்கிறாரோ, அந்த பாவத்தின் மூலமா நமக்கு அதாவது இம்சை, அதாவது அவஸ்தைய குடுத்துக்கிட்டே இருப்பாரு. நமக்கு ஒரு முழுமையாவே அத ஒரு அனுபவிக்க விட மாட்டாரு. எல்லா வகையிலயும் அத தொந்தரவு பண்ணிக்கினே இருப்பாரு அவரு. சரிங்களா? குறிப்பா ஒருத்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல கேதுன்னு வச்சுக்கங்க. அவங்களுக்கு எளிதில வீடு அமைப்பு ஏற்படுத்த விடமாட்டார். தடைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அப்படியே ஏதாச்சும் தடகள வீடு அமைப்பு ஏற்பட்டாலும், அதில் வாஸ்து குறைபாடை உண்டு பண்ணி விட்டுடுவார். ஏதாச்சும் அதனால் அது மூலிமா நம்ம மனசை நமக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பார். சரிங்களா? அதே போல் கேது ஒருவருக்கு எந்த ராசியில் இருக்கிறாரோ, சரிங்களா, அந்த ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காலை சுத்தின பாம்பாயிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் நமக்கு மன ரீதியாகவும் நமக்கு சில தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு கேது சிம்ம ராசியில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க. கண்டிப்பாக அந்த சிம்ம ராசிக்காரரால் நமக்கு பாதிப்பு ஏற்படும். காலை சுத்தின பாம்புன்னு சொல்லுவாங்க அதை. கண்டிப்பாக ஏதாச்சும் மன உளைச்சல், மன உளைச்சல் அடைகிறது, அதை மாதிரியான கண்டிப்பாக சிம்மத்தில் இருக்கிற கேதுவால் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு சிம்மத்தில் கேதுன்னு வச்சுங்க. அந்த சிம்மத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? மகம், பூரம் இருக்குது, உத்தரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ராசிக்குரிய அதிபதி சூரியனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்தரம், உத்தராடம், கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரக்காரங்கிட்டையும் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது இந்த சிம்மத்தில் கேது இருக்கிறவங்க. சரிங்களா? அதனால் கேதுவோட ரகசியம் இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா படுத்துக்குது. சரிங்களா? இதை பார்த்துங்க. உங்கள் ஜாதகத்தை ஒப்பீடு பார்த்துங்க. எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் எடுத்தலாம். 10ல் இருந்தாருன்னு வச்சுக்க, தொழில் திருப்தியே கொடுக்க மாட்டார். இதே குரு பார்த்ததுன்னா ஓரளவு தப்பிச்சிடலாம். தனிச்ச கேது இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு தொழிலில் திருப்தி கொடுக்காது. அப்புறம் 7ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டாருன்னு வச்சுக்க, குடும்ப வாழ்க்கையில் மனைவியால் திருப்தியை ஏற்படுத்தாது. நீ என்ன அவங்களுக்கு செஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க உங்களை திருப்தி அடைய மாட்டாங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.